அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ மார்க் டெஸ்ட், அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஃப்ரீ மார்க் டெஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸில் உங்களுக்கு 10 days 10 டெஸ்ட் நம்ம கொடுத்துருப்போம். அந்த வகையில் இன்னைக்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 7. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டெஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் நீங்கள் எழுதிருப்பீங்க. அதோட வீடியோ லிங்க் ஆகட்டும், அதோட வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், அது எல்லாமே இங்கே இருக்குங்க. நீங்கள் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 7ல் ஒரு 25 கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி இருக்க போது இந்த டெஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈஸி டு மாடரேட் லெவலில் தான் இருக்கும். ரொம்பவும் கஷ்டமாக இருக்காது, ரொம்பவுமே ஈஸியாக இருக்காது. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துட்றேன். கற்க கசடரா அப்படின்ற ஒரு டெலகிராம் சேனல் இருக்கும். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணிடுறேன். நீங்கள் ஈஸியாக வந்து பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? ரெடியா? ஸோ டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அட் த சேம் டைம் எனக்கும் எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? ஒரு பெட்டியில் 25 கொஷின்ஸ்க்கு நீங்கள் கொஷின்ஸை வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி தெரியலன்னா வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், நானுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒரு பெட்டியில் 3, 5, 7, 9, 35, 37 அப்படியே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸா 3, 5, 7, 9 அப்படியே போயிட்டே இருக்குப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ற எண்கள் ஒரு குறிக்கப்பட்ட சீட்டுகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படும் ஒரு சீட்டானது 7 மடங்காக அல்லது பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இது ஒரு நல்ல கொஸ்டின்பா. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை அந்த பாக்ஸில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? 3, 5, 7, 9, 11, 13, அதுக்கப்புறம் 15 இருக்குமா? 15 ஆட் நம்பர், 17, அப்புறமா 19, 21, 23, 25, 27, 29, 31, 33, 35, 37 ஃபுல்லாக எழுதிட்டப்பா. எத்தனை நம்பர்ப்பா இருக்குது? மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது? மொத்தமாக 18 நம்பர் இருக்கும். நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஓகேவா? ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 இருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா என்எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18. இதில் என்ன சொல்றாங்க? ப்ராபபிலிட்டியில ஒரு நம்பர் 7ஓட மல்டிபிள்ஸா இருக்கணுமா, 7இன் மடங்கா இருக்கணுமா. 7ஓட மடங்கு எதெல்லாம்ப்பா இருக்கு? 7ஓட மடங்கா இருக்கணும் அல்லது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பகா எண்ணா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பகா எண்ணா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது ரெண்டுல எது இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இதா இருக்கலாம், இல்லைன்னா அதா இருக்கலாம். அதாவது அண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டியில நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். கிளியரா? ஸோ அண்ட் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம், அண்டுனா நம்ம பிளஸ் பண்ணிப்போம். ஆமாம், அண்ணுனா நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம், ஆறுனா நம்ம ப்ளஸ் பண்ணிப்போம், அல்லது அப்படின்னா நம்ம ப்ளஸ் பண்ணிப்போம். இதுதான் அதோட ஆப்ரேஷனாக இருக்கும். இது நீங்கள் நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிளியராப்பா? இப்போ 7ஓட மடங்கா எந்தெந்த நம்பர்லாம் இருக்குப்பா? 7ஓட மடங்கா எந்தெந்த நம்பர் இருக்குப்பா? இப்போ 7ஓட மடங்கா இங்கே இருக்கிற நம்பர்லேயே 7 7ஓட மடங்கு தான் ஆப்வியஸா 1. வேற எந்த நம்பர்ப்பா இருக்கு? வேற 21 இருக்குமா? 21 இருக்கு. வேற நம்பர் வேற 35 இருக்குமா? 24 28, பட் 28 இல்லை பாருங்க இங்க. ஓகேவா? ஸோ அப்போ 35. அப்போ 7ஓட மல்டிபிள்ஸா எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்குது? அதாவது பார்த்தீங்கன்னா எதுப்பா? 7, 21, அதுக்கப்புறமா 35. 14 இருக்கா? இல்லை, அது ஈவன் நம்பர். ஓகேவா? ஸோ அது வராது. அதுக்கடுத்து ப்ளஸ், அதுக்கடுத்து எந்தெந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா பகா எண்ணா பிரைம் நம்பராக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ பிரைம் நம்பராக எதெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிரைம் நம்பர் இங்கே மேலே இருக்கிற நம்பர்ஸில் எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்? 3 பிரைம் நம்பர். ஓகேவா? நான் வேறு கலரில் டிஃப்ரெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். 5 பிரைம் நம்பர். 7 எடுக்கலாமாங்க? 7 தான் ஆல்ரெடி எடுத்துட்டோமே நம்ம. இதா இருக்கலாம், அதா இருக்கலாம். 7ஓட மடங்கா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பகா எண்ணா இருக்கணும். 7 7ஓட மடங்குக்குள்ள வந்துருச்சு, அப்புறம் எப்படி நம்ம 7 எடுக்க முடியும்? பிரைம் நம்பர்ல எடுக்க கூடாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 9 பிரைம் நம்பர் கிடையாது. 11 பிரைம் நம்பர்.
13 பிரைம் நம்பர் தான். 15 பிரைம் நம்பரா கிடையாது. 17 பிரைம் நம்பர், 19 பிரைம் நம்பர், 23 பிரைம் நம்பர், 21 பிரைம் நம்பர் கிடையாது. அதை நம்ம எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. 25 பிரைம் நம்பரா, 27 பிரைமா இல்லை, 29 பிரைம் நம்பர், 31 பிரைம் நம்பர், 33 பிரைம் நம்பரா இல்லை, 37 பிரைம் நம்பரா, 37 பிரைம் நம்பர். ஸோ இந்த ப்ளூ கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 7 கிடையாது, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37. அவ்வளோதான்ப்பா. அப்போ மொத்தமா இதுல எத்தனைப்பா இருக்கு? மொத்தம் இங்க பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 1, 7, 21, 35. மொத்தம் 3 இருக்கு. 18ல 3 நம்ம எடுத்துட்டோம் பிளஸ். ஓகேவா? மொத்தம் இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகேவா? 10 தானப்பா? 10. அப்போ 10 நம்ம எடுக்கும். 10/18. மொத்தம் 18 இருக்கு, அதுல 10 எடுத்துட்டேன். அப்போ பேஸ், அதாவது டினாமினேட்டர் சேமா இருந்தா நம்ம நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? டினாமினேட்டர் 18, மேல இருக்கிறது 3 + 10 எவ்வளவுப்பா? 13. 13 நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? 13 பிரைம் நம்பர். 13/18 எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சீரியஸா இது ஒரு நல்ல கொஸ்டின். கிளியரா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த எல்லோ கலரில் ஷேட் பண்ணது ப்ரைம் நம்பர், அந்த ஸ்கை ப்ளூ கலரில் ஷேட் பண்ணது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். ஓகேவா? அல்லது எங்கப்பா இருக்கு? அல்லது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? அல்லது அப்படிங்கிறனால நான் இங்கே ப்ளஸ் பண்ணியிருக்கேன். மறந்துடும். இதா இருக்குல்ல அல்லாதுங்க. இல்லை இங்கே அல்லதுக்கு பதிலாக மற்றும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் இந்த இடத்துல மல்டிபிள் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, 6ங்கிற இடத்துல அண்டுன்னு இருக்கும். அண்டுன்னு இருந்ததுன்னா நீங்க மல்டிபிள் பண்ணணும் அந்த ரெண்டு ஆபரேஷன், ரெண்டு நியூ அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகேவாப்பா? புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாருங்க, 1³ + 2³ + 3³ ... என்ற தொடர் வரிசையில் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு n நேச்சுரல் நம்பர்ஸோட நமக்கு ஃபார்முலா தெரியும்ப்பா. என்னப்பா ஃபார்முலா? அதாவது 1 + 2 + 3 + ... n இருந்ததுன்னா ஃபார்முலா என்னப்பா? n × n + 1 / 2ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபார்முலால 1³ + 2³ + 3³ ... n³ இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா? n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர்டு. அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு. அப்போ அந்த இயல் எண்களோட கூடுதலோட ஃபார்முலாவை அப்படியே ஸ்கொயர் பண்ணா வேல்யூ முடிஞ்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன வருதான்? அதாவது பார்த்தீங்கன்னா 1³ + 2³ + 3³ + ... n³ எவ்வளோ வருதாப்பா ஃபார்முலால? 6084 வருதான். இந்த 6084 எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க? n × n + 1 / 2 ஹோல் பவர் 2ல இருக்கும்பா. அப்போ எனக்கு இது ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பக்கம் ரூட்ல வரும். அப்போ என்ன வரும்ப்பா? n × n + 1 / 2 = ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 6084 நான் போட்டா போதும். அப்போ ஸ்கொயர் ரூட்ல 6084ங்கிறத நம்ம எடுத்தோம்னா எது வருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? இப்போ 8 80 ஸ்கொயர் பண்ண என்னப்பா வரும்? 6400 வரும். ஓகேவா? அதுக்கு அடுத்து சின்னதா இருக்கிற நம்பர் ஒன்று 72 இருக்கணும் அல்லது 78 இருக்கணும். ஓகேவா? 72 ஸ்கொயர் பண்ணனா 4ன்னு முடியும். 2 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு முடியும். 8 ஸ்கொயர் பண்ணாலும் 64 4ன்னு முடியும். நியர்பையா இருக்கிறனால நமக்கு 78 ஸ்கொயர் தான் எவ்வளோப்பா? 6084 இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க வரும். அப்போ n × n + 1 / 2 = 78. So that n × n + 1 = இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா என்னப்பா?
156. 78 பெருக்கல் 2 156. அப்போ அடுத்தடுத்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா நமக்கு 156 வரணுமா. அடுத்தடுத்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் என்னவா இருக்கணும், 12 இருக்கணும். அடுத்த நம்பர் என்னவா இருக்கணும், 13 இருக்கணும். அப்போ 12 பெருக்கல் 13 தான் 156. அப்போ என்னோட வேல்யூ 13 12? என்னோட வேல்யூ தான் 12. n plus 1ஓட வேல்யூ 13. அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், எத்தனை உறுப்புகளை n டேர்ம்ஸை கூட்டினா போதும். இந்த இடத்துல 12 இவ்வளவு நேரம் சம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இங்கே ஆப்ஷன்ஸில் 12 13 இருக்கும். அப்போது 12 இல்லை, இப்போ 13 தான் ஆன்சரில் இருக்குன்னு போடக்கூடாது. ஓகேவா, என்னோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். அடுத்த நம்பர் என்னது, n plus 1. அவன் கேட்டது என்னோட வேல்யூ தான். n plus 1 தான் 13. n plus 1 13. n எவ்வளோ, 12. இது ரெண்டையும் கூட்டினாதான், இது ரெண்டையும் பெருக்குனாதான் உங்களுக்கு 156 வரும். கிளியரப்பா. அடுத்தடுத்த ரெண்டு நம்பர். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, என்ன உள்ளே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் n² + n - 156 அப்படின்னு சொல்லிட்டு வரும். மறுபடியும் இதை எடுத்து போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். கிளியரா. ஸோ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஓகேவாப்பா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ தமிழ் இங்கிலீஷ் மாறி மாறி இருக்கா, சரி பரவாயில்ல பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின்ப்பா. ஓர் இடத்தில் x² அன்னங்கள் கூட்டமாக இருந்தனர். மேகங்கள், இது ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். மேகங்கள் கூடியதால் 10x அன்னங்கள் ஏரிக்கு சென்றனர். 8இல் 1 பங்கு தோட்டத்திற்கு பறந்தன. மீதமுள்ள 3 ஜோடி நீரில் விளையாடின. 3 ஜோடி, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா, 3 ஜோடி. ஒரு ஜோடிங்கிறது எத்தனைப்பா, ஒரு ஜோடிங்கிறது ஒரு ஜோடி செருப்பு அப்படின்னா எத்தனை செருப்பு, 2 செருப்பு. ஓகே, ஒரு ஜோடினா என்ன, ஜோடினா 2. அப்போ 3 ஜோடினா எவ்வளோ இருக்கும், எத்தனை அன்னங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 அன்னங்கள். அந்த இடத்துல ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோப்பா, 6 அன்னங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா 6 பறவைகள் இருக்கும். ஓகேவா, 3 ஜோடி அப்படிங்கும்போது 6 பறவைகள் இருக்கும். மொத இனிஷியலில் மொத்தமாக அந்த இடத்துல எவ்வளோ இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² இருந்துச்சாப்பா. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த அன்னங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இதில் கொஷினை நல்லா கவனமாக கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க. அதாவது இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, x² இருந்திருக்கு. ஆனால் நம்ம இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணோம்னா x தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். x தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது x ஸ்கொயர் பண்ணால் தானே அதோட ஆன்சராக இருக்கும். அப்போது ஒரு நம்பர் இருக்குது, அந்த ஒரு நம்பரோட ஸ்கொயரோட வேல்யூவாக தானேப்பா இருக்கணும் அந்த x²ங்கிறது. 12 ஏதாவது ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 12 வருமா, வராது. ஆனால் 169 13 ஸ்கொயர் பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 144 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 11 ஸ்கொயர் பண்ணால் 121. அப்போது ஒரு ஆப்ஷன் என்னால் எலிமினேட் பண்ண முடியும். நான் கம்ப்ளீட்டாக கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியலாக வச்சு, இன்கேஸ் உங்களை லக்கிலி ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கொயரோட வேல்யூவாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதுதான் ஆன்சராக இருக்கும்னு உங்களால் போட முடியும். ஏன்னா எக்ஸ் தான் நம்ம பாலினாமியலில் யூஸ் பண்ணி எக்ஸ் தான் கண்டுபிடிப்போம். அவன் கொஷினில் என்ன சொல்லியிருக்கான், x² அன்னங்கள் இருக்குங்கிறான். அப்போ ஆன்சர் என்னவா தான் இருந்திருக்கும், டோட்டலாகவே ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூவாக இருக்கும். அப்படி ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுற வேல்யூவாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷன் தான் சரியான ஆன்சராக இருக்கும். அதோட சம்மு முடிஞ்சது, நீங்கள் போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நான் சொல்ல வருவேன். கிளியராப்பா. ஸோ இப்போ பாருங்க, இனிஷியலில் இங்கே பாருங்க, இனிஷியலில் எத்தனை இருந்திருக்கான்ப்பா, x² இருந்திருக்கான்ப்பா. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10x அன்னங்கள் பறந்ததான்ப்பா. 10x அன்னங்கள் வந்து பறந்து போயிடுச்சான். ஓகேவா, அப்போ 10x பறவைகள் பறந்துருச்சு. அப்போ மைனஸ் தான் ஆகும். அப்போ மொத்தமாக இருந்த x² இருந்து 10x மைனஸ் பண்ணுறோம். அது போக 8ல் 1 பங்கு தோட்டத்திற்கு பறந்துதான். அப்போ 8ல் 1 பங்கு தோட்டத்திற்கு பறந்தான். அப்போ மொத்தம் எவ்வளோ இருந்திருக்குப்பா, அதாவது டோட்டல்ல 8ல் 1 பங்கு பறந்துருந்துச்சாப்பா, தோட்டத்துக்கு போயிடுச்சா. அப்போ டோட்டல் என்னப்பா, x². அப்போ x²ல ஓகேவா, x²ல 1/8 பறந்துருச்சாப்பா. மறுபடியும் போயிடுச்சா, தோட்டத்துக்கு பறந்துருச்சான், சில ஏரிக்கு பறந்துச்சா, மைனஸ் தானே ஆகும். ஈக்குவல்ட்டு எவ்வளோ இருந்துச்சா, 3 ஜோடி இருக்காப்பா. மீதி எவ்வளோ இருந்ததா, 3 ஜோடி. ஒரு ஜோடிங்கிறது எத்தனை, 2. அப்போ 3 ஜோடி 6 இருந்தது. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் ஓடியாந்துடும். இதை சால்வ் பண்ணி x கண்டுபிடிச்சா என்ன வரும், அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் வந்துடும்.
ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இங்கே பாருங்க, இப்போ இங்கே 1/x இருக்குப்பா, 1/8 இருக்கு. அப்போ எல்லாத்துக்குமே காமனாக நான் 8 எடுத்தேன்னா இங்கே 8ஆல் மல்டிபிள் பண்ணுமா, 8x² மைனஸ் 10x 10xப்பா 80xப்பா, சாரிப்பா 80x 8ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும், 80x மைனஸ் இங்கே என்னப்பா வரும், இங்கே என்ன வரும், x வருமா, 80x இங்கே என்ன வரும், x², கரெக்டாக தானேப்பா, x² ஈக்குவல் டு 6. அப்போ இதை நான் சால்வ் பண்ண என்ன வரும், இந்த 8 இந்த பக்கம் மேலே போச்சுன்னா அப்போது 8x² மைனஸ் 80x மைனஸ் x² ஈக்குவல் டு எவ்வளோப்பா, 6 8 48. அப்போது இதுலேருந்து இது போச்சுன்னா 7x² மைனஸ் 80x மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேங்க. நீங்கள் மறுபடியும் இது என்ன பண்ணுவீங்க, மோஸ்ட்லி மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக நம்ம இங்கே இருக்கிற வேல்யூவை, அதாவது இந்த ஏல கொண்டு வந்து இதால் நம்ம மல்டிபிள் பண்ணி தானே போடுவோம், அப்படி தான் போடுவோம். ஓகே, ஸ்கூல் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பண்ண வேணாங்க, நமக்கு அந்த டைம் கிடையாது, எக்ஸாம் நாளில் போயிட்டு அந்த டைம் கிடையாது. இது வரைக்கும் எடுத்தது எந்த சாமி புண்ணியமோ, நம்ம இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தது. இதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி தான் நீங்கள் போடணுங்கிறது கிடையாது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இங்கே பாருங்கள், இதுதான் கான்செப்ட். இந்த ஈக்குவேஷனை உங்களுக்கு ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் முக்கால்வாசி சமம் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கூட்டுறது பெருக்கிறது கழிக்கிறதா, அது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 169 பறவைகள் அங்கே இருந்ததுன்னா அப்போது 169ங்கிறது x² இருக்குமா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 13 இருக்கும். அப்போ நான் 13 எடுத்துகிட்டு கொண்டு போய் நான் சால்வ் பண்ணுறேனே, சால்வ் பண்ணி ஈக்குவல் டு 0 வந்து தான் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். ஓகேவா? ஏன் 13 இருக்கிறேன், ஏன்னா x² மொத்தமாக இருந்தது. அவன் நம்ம இதில் சால்வ் பண்ணுறது எப்படியா இருக்கும், நமக்கு எக்ஸாக தான் இருக்கும். அப்போது நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா, 7 பெருக்கல் 169 மைனஸ் 80 பெருக்கல் 13, இதை பெருக்கிறது ஈஸி தாப்பா, மைனஸ் 48 ஈக்குவல் டு 0க்கு வருதான்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 700 எவ்வளோப்பா வரும், 1000க்கு மேலே போகுமா, சரி சால்வ் பண்ணி பார்க்கலாமா, 77 169 பெருக்கி பார்க்கலாமா, 63க்கு 3 மீதி 6, 42 48க்கு 8 மீதி 4 11, 1183 மைனஸ் 80 ஸோ 80 பெருக்கல் 8 பெருக்கல் 13 எவ்வளோ, 80 24 104, ஸோ 1040 மைனஸ் 48. இது எல்லாத்தையும் இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது. எப்படி 0 ஆகும், ஆகவே ஆகாதே. அப்போது ஆப்ஷன் பி வராது. ஸோ அடுத்த ஆப்ஷன் நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ நம்மளால எடுத்துடலாம், அப்போ ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. அப்போது அடுத்த ஆப்ஷன் நம்ம எடுத்து பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாமா, 12. ஏன்னா 144ங்கும் போது நமக்கு 12ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். x² 144னா x என்னவா இருக்கும், 12ஆக தான் இருக்கும். அப்போது 7 பெருக்கல் x² எவ்வளோ, 144 மைனஸ் 80 பெருக்கல் 12, 8 பெருக்கல் 12 96, 960 மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. 7 பெருக்கல் 144 எவ்வளோப்பா, 7 பெருக்கல் 144, ஸோ பெருக்கணும்னா எனக்கு என்ன வரும், 8 2 0 மீதி 3 7 10, 1008 மைனஸ் 960 மைனஸ் 48, ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், 1008 வரும். ஸோ 1008 80 கிடையாது, 1008. ஸோ 1008 ஈக்குவல் டு 0. ஸோ தட் ஆப்ஷன் என்னப்பா, ஆப்ஷன் பி சரி, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12. இப்படி தாங்க நீங்கள் சால்வ் பண்ணணும். இப்படி சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸி. அதை விட்டுட்டு நான் பாலினாமியலில் போட்டு சால்வ் பண்ணுனாலும் சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும், வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி சால்வ் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின் ரொம்ப ரேராக தான்ப்பா கேட்பாங்க. ஒன்று கீப் இன் யுவர் மைண்ட். நான் உங்களுக்கு கஷ்டமான கொஷின் எடுத்துகிட்டு வந்து சம்ம வந்து எனக்கு தான் சால்வ் பண்ண தெரியும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வர கிடையாதுங்க. நான் சொல்ல வருது அந்த என்னப்பா, நம்ம அந்த 20 கொஷின் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மீதி இருக்கிற அந்த 5 கொஷினுக்கு தான் நம்ம போராட்டமாக இருக்கும். 5மே எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்கலாம். ஓகேவா? குரூப் 1 கொஷினில் எல்லா கொஷினுமே நம்ம போடுற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் கொஷின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கேட்டு ஃபுல் மார்க் நிறைய பேர் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்கப்பா.
ஓகேவா? ஸோ ஒரு ஒரு 5-6 கொஷின்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே ஒரு 5 கொஷின்லேருந்து ஒரு 6 கொஷின் தான் கஷ்டமாக இருக்கும். மற்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி அப்படியே அழகாக உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஷின்லாம் கான்செப்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கொஷின் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கொஷின் இந்த 2 கொஷினுமே கான்செப்டில் நல்லா கிளியராக இருக்கவங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களோட அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஓகேவா? புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஃபிபனோசி சீரீஸ்ங்க. ஃபிபனோசி சீரீஸ் ஒண்ணுமே கிடையாது. ப்ரீவியஸா இருக்க 2 டேர்மோட கூடுதல் தான் அடுத்த டேர்மா இருக்கும். இப்போ டேர்ம் நம்பர் 1 T1 T2 இப்படி இருக்குன்னா T3 என்னவா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டா T1ஐயும் T2ஐயும் கூட்டுற மாதிரி தான் இருக்கும். T4 என்னவா சார் இருக்கும்னு கேட்டா அதுக்கு முன்னாடி இருந்த 2 டேர்ம் அதாவது T2ஐயும் T3ஐயும் கூட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஃபிபனோசி சீரீஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 செகண்ட் டேர்ம் 3 அப்படின்னா மூணாவது டேர்ம் என்னவா இருக்கும்? முன்னாடி இருக்க 2 டேர்மை கூட்டுற மாதிரி இருக்கும். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4. அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? அதுக்கு முன்னாடி இருந்த 2 டேர்ம் என்னது? 3 4 7 கூட்டினோம்னா அதுக்கு அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? 4ஐயும் 7ஐயும் கூட்டினா 11. அதுக்கு அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? 18 இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கப்பா? 5வது F5 என்னன்னு கேட்குறாங்க. அதானப்பா கேட்குறாங்க. இது F1 இது F2 இது F3 இது F4 இது F5. ஃபிபனோசி சீரீஸ்ல 5th டேர்ம் என்னன்னா 11. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூணாவது கொஸ்டினே 2 டைம் இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ இதுவும் 3வது கொஸ்டின் இதுவும் 3வது கொஸ்டின் கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல. அப்போ 26 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் இந்த செஷனில். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 3 4க்கு பதிலாக 3 போட்டு அடுத்த 5வது கொஸ்டின் போட்டேன். அப்போ கரெக்ட் தான். 25 கொஸ்டின் தான் இருக்கும், 26 இருக்காது. சரி எனிவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. The product of Kumaran age is 2 years ago and his age for 4 years from now in one more than twice his present age. What is his present age அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஸோ பாருங்க, குமாரின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது குமாரின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயது என்ன? கொஷினை ரீட் பண்றீங்க, அப்படியே ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றோம். கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ குமாரனா சரி எவரோ குமாரோட ஏஜை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறப்பா. இதுவுமே ஸ்கூல் புக்ஸ் தான். எக்ஸ் நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இதாப்பா ப்ரெசன்டேஜ், இதுதான் ப்ரெசன்டேஜ். இப்போதைக்கு நடப்பில் இருக்கிற ஏஜ் வந்து எக்ஸ். இப்போ என்ன பண்றாங்க? தற்போதைய வயதின் 2 மடங்கோடு. அப்போ தற்போதைய வயது எக்ஸ்னா அப்போ தற்போதைய வயதோட 2x, அதாவது பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அப்படின்னா 2ஆல மல்டிபிள் பண்ணும். அப்போ 2x 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் பிளஸ் 1 கூட்டிட்டா கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்னா குமாரோட 2 ஆண்டுக்கு முந்தைய வயதையும். அப்போ குமரனோட பிரசன்ட் ஏஜ் எக்ஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடினா, இப்போ என் வயசு 40 அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? 38 இருந்திருக்கும். எப்படி போடுவேன்? நான் பிரசன்ட் ஏஜா இருக்கிற 40 மைனஸ் 2 அப்படின்னு நான் போடுவேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு பின்பு அப்படின்னா நம்ம இன்கேஸ் என்னோட வயசு 40 அப்படின்னா 2 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா பிளஸ் 2 போடுவேன். 42 வயசுல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன சொல்றாங்க? குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் குமரனோட 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அப்போ எக்ஸ் -2 முந்தைய, அதுக்கும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும். அப்போ பிரசன்ட்ல எக்ஸ், பிந்தைய ஆஃப்டர் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? +4. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா கிடைக்கிறதுக்கு சமம்னு சொல்றேன். அவ்வளவுதான்ப்பா. இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணனா அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுல இருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா அழகா ஆன்சர் ஓடியாது. கிளியரா? சால்வ் பண்ணலாமா? எப்படி ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. அப்போ 2x + 1 = சால்வ் பண்ணோம்னா x × x x². எக்ஸையும் +4ஐயும் பெருக்கணும்னா +4x -2 × x -2x, அப்புறம் -2 + 4 எவ்வளோப்பா? -8. அப்போ இதுல இருந்து இது போச்சுன்னா 2x + 1 = x² என்னப்பா இருக்கும்? +2x - 8.
அப்போ இந்த -8 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? +8 மாறுமா? அப்போ +9 இருக்கும். இந்த 2x இந்த 2x கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? +or-3 இருக்கும். எப்போதுமே ஏஜ் மைனஸில் போகுமா? போகவே போகாது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு +3 இயர்ஸாக இருக்கும். ஸோ அப்போது குமரனோட தற்போதைய வயது என்ன சார்? 3 ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை நாட்களை காண்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ இங்க பாருங்க, ஏ அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காருப்பா. இங்க பாருங்க, ஏ அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காரு, பி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்காங்க. இவங்க 2 பேருமே எதை பத்தி பேசுறாங்க? அவங்க 2 பேர்த்தோட எஃபிஷியன்சியை பத்தி தான்ப்பா பேசுறாங்க. நல்லா கவனமா கவனிச்சுக்கணும். எஃபிஷியன்சியை பத்தி பேசுறாங்க. இங்க எப்படின்னா வேலை சூப்பரா செய்யறாரு, வேகமா செய்யறாரு, குறைவா செய்யறாரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? பாருங்க, ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் 5 மடங்கு சூப்பரா வேலை செய்யறாரு. அப்போ சூப்பரா யாரு வேலை செய்யறா? ஏ தான் வேலை செய்யறாரு. அப்போ பியை காட்டிலும் பி 1 மடங்கா இருந்தா ஏ 5 மடங்கு சூப்பரா வேலை பார்க்கிறாரு. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ பியை விட பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அப்போ இவர் 1 மடங்கு வேலை பார்த்தாருன்னா இவரோட 5 மடங்கு வேகமா வேலை பார்க்கிறாரு. ஓகேவா? அப்போ அவரோட டேஸ் என்னவா இருக்கும் சார்? எஃபிஷியன்சி அப்படியே உல்டாவா இருக்கும். அவரோட டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் இன் ரேஷியோவில் எவ்வளோ இருக்கும்னா அப்படியே உல்டாவா இருக்கும். இது 1 ரேஷியோவா இருக்கும், இது எத்தனை ரேஷியோவா இருக்கும்? 5 ரேஷியோவா இருக்கும். இது 1 ரேஷியோவா இருக்கும், இது 5 ரேஷியோவா இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னப்பா சொல்லியிருக்காங்க? இதுதான் டேஸ்க்கானது. இவர் 1 நாள்ல அந்த வேலையை பார்த்து முடிச்சார்னா, ஆனா பி 5 நாள் எடுத்து போறான். ஏன்னா இவரோட ஒரு 5 மடங்கு கம்மி இல்லையா? அப்போ இவர் 1 நாள்ல பார்த்து முடிக்கிற வேலையை இவர் 5 நாள் பார்ப்பாரா பி? ஏன்னா இவர் ரேஷியோ கம்மி, எஃபிஷியன்சி கம்மி, அப்படியே உல்டாவா வரும். இது கான்செப்ட். அப்போ எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸ் இருக்கு 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ்? இவர் 1 மடங்கு, இவர் 5 மடங்குன்னா அப்போ மொத்தம் எத்தனை மடங்கு? 5ல இருந்து 3 1 போச்சுன்னா 4 மடங்கு. 4 மடங்கு எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாராப்பா? 40 நாட்கள் குறைவா வேலை பார்க்குறாராம். அப்போ 4 ரேஷியோ 40னா அப்போ 1 ரேஷியோ என்னவா இருக்கும்? 10 இருக்கும். 1 ரேஷியோ 10னா ஏ எத்தனை நாள்ல பார்த்து முடிக்கிறாரு? 10 நாள்ல பார்த்து முடிக்கிறாரு. பி எத்தனை நாள்ல பார்த்து முடிக்கிறாரு? அதே வேலையா 50 நாள்ல பார்த்து முடிக்கிறாரு. அப்போ டோட்டல் வேலை எவ்வளோவா சார் இருக்கும்? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு, இப்போ 2 விதத்துலையுமே இதே மல்டிபிள் பண்ணுங்க. டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி இதே மல்டிபிள் பண்ணுங்க. அதாவது 50 பெருக்கல் 1 50, 10 பெருக்கல் 5 50. அப்போ டோட்டல் ஒர்க் என்னப்பா? 50 வேலை. அந்த 50 வேலையை 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. யாரும்? ஏயும் பியும் சேர்ந்து. ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 5, பியோட எஃபிஷியன்சி என்னது? 1. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 5 + 1 6. அப்போ 50 டிவைடட் பை 6 அடிச்சு நமக்கு என்ன வரும்? 25/3. அப்போ இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணா 8 1/3 நாட்கள். ஸோ ஆப்ஷன் எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஈஸியான கொஸ்டின் கிடையாதுங்க. கொஞ்சம் கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இது ரொம்ப ஈஸிப்பா. இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ற அவசியமே கிடையாது, அப்படியே நீங்க போட்டு போயிடலாம். டபிள்யூ வின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு? டிஆர் எம்மா இருக்கா? எம் என்ன மாறி இருக்கு? ஐ ஆரா மாறி இருக்கு, டபிள்யூ டிவா மாறி இருக்கு. அப்படின்னா ஆப்போசிட் லெட்டர்ஸ், ஆல்பபெட்ல 26 லெட்டர்ஸை 13 பிரிச்சு ஆப்போசிட் லெட்டர்ஸ் தான் எழுதியிருப்போம். ஏபிசிடி அப் டு எம் வரைக்கும், அதுக்கு கீழே என்ல இருந்து அப் டு இசட் வரைக்கும் நம்ம எழுதியிருப்போம். அதே மாதிரி தான் ஆப்போசிட் லெட்டர்ஸ்ல ஆர்யூஎன், என்னங்கிறது எம்மா அப்படியே இருக்கு, எம். ஆறுங்கிறது ஐயா, ஐ. அப்போ ஐல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடியணும். ஐல ஸ்டார்ட் ஆகி எம்ல முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் பி சரியான. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் பா. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்.
ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்க மாதிரி தான் இருக்கும். புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன பண்ணுறேங்கிறத கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த 10 days நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாளைக்கு 25 கொஷின்னா 10 days 250 கொஷின். நீங்கள் 250 கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணி 250 கான்செப்டை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களே போதும், கெட்டுன்னு ஃபுல் மார்க் சீரியஸாக எடுக்க முடியும். நான் பார்த்து தான் ஒவ்வொரு செஷனையும் நான் பார்த்து தான் கொண்டு வரேன். அதில் எந்த வித மாற்றுங்கிறது கிடையாது. உங்களோட நான் 200% ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். நீங்கள் இந்த 10 classes நேற்று கூட ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த 10 நாள் வீடியோவை பார்த்தா போதுமா? 10 நாள் வீடியோவை நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனாக பார்த்துக்கணும். அதுலேயும் நான் சொல்லிடுறேன், இல்லைப்பா உனக்கு 1-2 கூட்டினா 3 கூட தெரியாமல் வந்து நீ இந்த 10 நாள் வீடியோவை பார்த்துட்டா போதும் கெட் இன் ஃபுல் மார்க் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கான்செப்டில் தெளிவாக இருந்துக்கிட்டு இந்த 250 கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா எடுத்துக்கணும். புதுசாக ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுக்கு நடுவில் ஃபார்முலாஸும் இது கூட இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்கப்பா. ஸோ பாருங்கள், 16.4 சென்டிமீட்டர் மற்றும் 17.2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட 2 நேர்வட்ட கூம்புகள், அவற்றின் அடிப்பகுதி ஆரம் 8.4 சென்டிமீட்டர் ஆகும். இந்த 2 கூம்புகளை உருக்கப்பட்டு ஒரு கோளமாக உருவாகின்றன எனில் கோளத்தின் விட்டத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கோளத்தின் விட்டத்தை காண்கன்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? டயாமீட்டரை காண்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ 2 ஸ்பியர் இருக்குப்பா. நான் படத்தை வரைகிறேன். ஏசா இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் வரைஞ்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா. இப்போ 2 ஸ்பியர் இருக்கு, 2 கோளம், 2 கோன் இருக்கு, நேர்வட்ட கூம்பு. இந்த 2 ஸ்பியரையுமே இந்த 2 கோணையுமே மெல்ட் பண்ணால் ஒரு ஸ்பியர் கிடைக்குதாப்பா. அப்போ இது எல்லாத்துலேயுமே என்னப்பா ஈக்குவல்? மெல்ட் பண்ணுறாங்க, உருக்கப்படுகிறது அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே வால்யூம் சேம். அப்போ 3த்துமே வால்யூம் என்னவா இருக்கும்? இதுக்கு ஃபார்முலா என்னவா இருக்கும்? 1/3 πr²h. இதுக்கு எவ்வளவா இருக்கும்? 1/3 πr²h ஈக்குவல் டு இங்கே ஒன்று ஸ்பியரோட ஃபார்முலா என்னப்பா? 4/3 πr²h. இதில் எல்லாத்துலேயுமே என்னப்பா காமனாக இருக்குது? என்ன காமனாக இருக்குது? இங்கே ஒரு 1/3, இங்கே ஒரு 1/3 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா அப்போது 1/3 π காமனாக இருக்குமா? இங்கேயும் π காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. அப்போது இங்கே என்ன உள்ள என்ன இருக்கும்? r²h + r²h. நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். ஓகேவா? இது ரெண்டுலேயுமே இந்த ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஷினை நல்லா ரீட் பண்ணால் தெரியும். அவற்றின் எதுப்பா? மொத்தமாக இருக்கிறதுல என்ன சொல்கிறாங்க? அவற்றின் அடிப்பகுதி ஆரம் 8.4 சென்டிமீட்டர். அப்போது 2த்தோட நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும், 2 கோனோட ரேடியஸுமே சேம்னு சொல்லிட்டாங்க. இதுவும் 8.4 தான், இதுவும் 8.4 தான். ஆனால் இதோட ஹைட்டு மட்டும் எவ்வளோ இருக்கா? 16.4 சென்டிமீட்டராகவும், இது எவ்வளோ இருக்கா? 2வது கோணு 17.2 சென்டிமீட்டராகவும் இருக்குது. அப்போது இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குப்பா? நான் தெளிவாக எழுதிடுறேன். அப்போ பாருங்கள், இங்கே r². ஸோ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்கும்? 4/3 π காமனாக இருக்கும், π இருக்கும், r². ஓ மை காட். ஸோ இதுக்கு என்னப்பா? ஃபார்முலாவே தப்பாக எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக ஸ்பியரோட ஃபார்முலா என்னப்பா? ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 πr³ தான். ஓகேவா? நான் தான் மாற்றி எழுதிட்டேன். ஓகேவா? அப்போது r³. ஓகேவா? அப்போது இந்த பை என்னால் அடிக்க முடியுமா? இந்த பை இந்த 3 அடிக்க முடியும். இங்கேயுமே ஆர் சேம் தான், இங்கேயுமே ஆர் சேம் தானப்பா. அப்போ r² காமன் எடுத்தா 8.4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வேற என்னப்பா உள்ள இருக்கு? இங்கே என்ன இருக்கு? ஹச். இதோட ஃபர்ஸ்ட் கோனோட ஹச் எவ்வளோ? 16.4 + 17.2 ஈக்குவல் டு 4 × r போடலாமா போடக்கூடாதா? கண்டிப்பாக என்னால் போட முடியும். அப்போது நான் இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது? 8.42. அப்போது 8.42 8.4 இன்ட்டு 8.4 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்னப்பா வருது? இது ரெண்டுத்தையும் கூட்டினா 16.4ஐயும் 17.2ஐயும் கூட்டினா எவ்வளோ வருது? 6. இங்கே 16ஐயும் 17ஐயும் கூட்டினா 33.
அப்போது 33.6 இன்ட்டு இங்கே என்னப்பா இருக்குது 4 இருக்கா. ஸோ 4 பெருக்கல் 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 அவ்வளோதான்ப்பா. இப்போ எனக்கு என்ன கொஷினில் கேட்குறாங்க, கோலத்தோட விட்டம் கேட்குறாங்க. அப்போ கோலத்தோட விட்டம்னா நான் ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிச்சிடறேன், அதை டபுள் பண்ண முடிஞ்சு போச்சு தானேப்பா. அப்போ பாருங்க, அப்போ இதை ஒரு நாள் 4 இதை அடிச்சுனா என்னப்பா வரும், 8 32 மீதி 1 4 16. சூப்பர் இல்லையா. இதை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இந்த கொஷினை விட்டுருவோம். எத்தனை பேருக்கு இது தெரியுதுன்னு தெரியல, தெரிஞ்சா வெள்ளன்னு கொடுத்தான். இப்போ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்ம இந்த 8.4 8.4 பெருக்கி 84 பெருக்கி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்போ இங்கே ஒரு 8.4 இருக்கு, இங்கே ஒரு 8.4 இருக்கு, இங்கே ஒரு 8.4 இருக்கு. ஸோ தட் இங்கே ஒரு 6 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு. அப்போ R ஈக்குவல் டு எவ்வளோப்பா, ஒரு 8.4 எடுத்துக்கலாம். அதோட முடிஞ்சதா குடுன்னு நம்ம ஆளுக மறந்துடுவாங்க. எதை மறந்துடுவோம், அவங்க கோலத்தில் விட்டம் தான் கேட்டுக்காங்கிறத மறந்துடுவாங்க. குடுன்னு ஓடி போய் பார்ப்பான், ஆப்ஷன் சின்னு போட்டு போவான், உயிரை கொடுத்து செம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நம்ம கிட்ட இருந்த எல்லா அறிவையும் உள்ளே கொட்டியிருப்போம். பார்த்தீங்கன்னா அவுட் ஆகி போயிடும். என்ன ரீசன், கடைசியில் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, கடைசியில் கொஷினில் விட்டம் தான் கேட்டிருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் தான் கேட்டிருக்காங்க. பாருங்க, கோலத்தின் விட்டம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனில் இல்லைன்னா நம்ம செக் பண்ணுவோங்க. இன்கேஸ் 8.4 ஆப்ஷனில் இல்லைன்னா எடா 8.4 ஆப்ஷனில் இல்லையே அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஆப்ஷனில் 8.4 இருக்கு இல்லையா, அதனால நம்ம அதை கவனிக்காமல் 8.4ன்னு போட்டு வந்துடுவோம். அப்போ டயாமீட்டர் ஈக்குவல் டு என்னப்பா, டி ஈக்குவல் டு 2R ஈக்குவல் டு 8.4 பெருக்கல் 2 எவ்வளோங்க, 16.8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சீரியஸாகவே கொஷின் ஆஃப் த செஷன்னா இந்த கொஷினை என்னால் சொல்ல முடியும். கிளியரா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கிளியரா. ஓகே ஃபைன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா. அடுத்த கொஷின் பாருங்க, அசல் ரூபாய் 30,000, முதல் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி சதவீதம் எவ்வளோ, 6 தானப்பா, டீன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. R ஈக்குவல் டு R, இதுவுமே R. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7% செகண்ட் இயருக்கு 8% இருக்கான். அப்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளோவா இருக்கான், பிரின்சிபல் எவ்வளோவா இருக்கான், அமௌண்ட் எவ்வளோவா இருக்குது, பிரின்சிபல் 100 இருக்கும், அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும், 107 இருக்கும். செகண்ட் இயருக்கு எவ்வளோவா இருக்கும், செகண்ட் இயருக்கு பிரின்சிபல் 100 இருக்கும், அமௌண்ட்டு 108 இருக்கும். இதை பெருக்கணும்னா எனக்கு என்ன வரும், 10,000 வருமா, 10,000. 10,000 ரேஷியோ எவ்வளோ சார், 10,000 ரேஷியோ பிரின்சிபல் எவ்வளோ, 30,000. 10,000 ரேஷியோ 30,000னா அப்போ ஒரு ரேஷியோ என்னவா இருக்கும், ஒரு ரேஷியோ 3 இருக்கும், ஒரு ரேஷியோ 3 ரூபாயா இருக்கும், ஒரு ரேஷியோ 3 ரூபா. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வட்டி தானேப்பா கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி மட்டும்தானே கேட்டிருக்காங்க. அப்போ அமௌண்ட் என்னவா இருக்கும், 107ஐயும் 108ஐயும் பெருக்கி ஆகணும், வேற வழியே கிடையாது. 7 8 56க்கு 6 மீதி 5 5 8 0 0 0 7 0 1 கரெக்டாப்பா. 6 5 5 1 1. ஸோ எவ்வளோப்பா, 11,556 ரேஷியோ. இது அமௌண்ட்டோட ரேஷியோப்பா. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வட்டி கேட்டிருக்காங்க. அப்போ வட்டி இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் எவ்வளோ, 11,556 மைனஸ் எவ்வளோப்பா, பிரின்சிபல் எவ்வளோ, 10,000. கழிச்சோம் நமக்கு என்ன வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரேஷியோ எவ்வளோவா இருக்கும், 1556 இருக்கும், 56 ரேஷியோ. ஓகேவா. அதோட முடிஞ்சதா, கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமா ஒரு ரேஷியோ 3 ரூபாய் ரேஷியோவில் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரூபாயில் வேணும் இல்லையா, 1556 ரேஷியோ எவ்வளோப்பா, இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 4,500, 4,668. ஆப்ஷன் ஏ சரி ஆன்சர். ஒன்றுமே இல்லைப்பா, 1556 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 4,668 வரும். ஓகே, ஒரு ரேஷியோ 3 ரூபானா 1566 ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்துட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. கிளியரா.
ஓகே ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வார இறுதி நாளில் ஒரு கடையில் துணிகள் 60% தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை தள்ளுபடி விலையில் 10% கூடுதலாக தள்ளுபடி கிடைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ரூபாய் 36க்கு ஒரு சட்டை வாங்கினால் அதே மாதத்தின் செவ்வாய்க்கிழமை அதே சட்டையை எவ்வளவு பணம் அதிகமாக செலுத்த வேண்டும், வாங்க எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டு. ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு சட்டை ஒரு கடையில் இருக்கு, அதோட விலை எனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அதுதான் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். அதுலேருந்து வீக்கெண்டாக இருந்தால், வீக்கெண்ட் என்னப்பா சாட்டர்டே சண்டேல நம்ம இது வாங்கினோம்னா நமக்கு டிஸ்கவுண்ட்ப்பா 60% டிஸ்கவுண்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா 60% டிஸ்கவுண்ட்டோட ப்ளஸ் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தான்ப்பா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது வீக்கெண்டாக இருந்தால் வீக்கெண்டாக இருந்தால் 60% டிஸ்கவுண்ட். அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே இருக்கும். விற்றது எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நான் 100 ரூபாய்க்கு வச்சுருக்கேன், அந்த பொருளை 60% டிஸ்கவுண்ட்ப்பா. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? அப்போ ஒரு பொருள் 100 ரூபா, 60 ரூபா தள்ளுபடி பண்ணிடுறேன், மீதி எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 40 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். அப்போது ஒரு பொருளை நான் 100 ரூபான்னு வச்சுருக்கேன்னா அப்போது 60% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 40 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். அதுவே பார்த்தீங்கன்னா சண்டேன உடனே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டால் இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். அப்போ ஒரு பொருள் 100 ரூபானா ஒரு 10% டிஸ்கவுண்ட்னா ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி விற்கிறப்ப அவனுக்கு 10 ரூபா தள்ளுபடியாக கொடுக்குறேன் அப்படின்னா 90, 100லேருந்து 10 போச்சுன்னா 90. அப்போ நமக்கு அடித்தோம்னா என்ன ஆகும்? இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0, இந்த ஒரு 0. அப்போது 10 × 10 எவ்வளோ? 100. 4 × 9 36. அப்போது எண்ட் ஆஃப் த டே அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 36 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ 36 ரேஷியோ 36 ரூபாய். இதே தான் ஏன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் போட்டிருப்பேன். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் இந்த மெத்தட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. ஓகேவா? இப்போ 36 ரேஷியோ 36 ரூபானா அப்போ இனிஷியலில் எவ்வளோ இருக்கும்? ஒரு ரேஷியோ 1 ரூபாய் இருக்கும். அப்போ 100 ரேஷியோ 100 ரூபாயாக இருந்திருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு அவர் போய் ட்ரெஸ் இன்கேஸ் சண்டேல வாங்கியிருந்தாருன்னா 36 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அவரோட கெட்ட நேரம் செவ்வாய்க்கிழமைக்கு தான் அந்த போய் ட்ரெஸ் வாங்குறாருன்னா அது செவ்வாய்க்கிழமை வீக்கெண்டும் கிடையாது, சண்டேவும் கிடையாது. அதனால ஃபுல்லாக எவ்வளோக்கு மார்க் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோக்கு தான் வாங்கியிருப்பார். அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இன்கேஸ் ஆப்ஷனில் 100ன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு 100 போட்டுருவாங்க, அது தவறு. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? அதே சட்டையை வாங்க எவ்வளவு பணம் அதிகமாக செலுத்தியிருப்பார். சண்டே போய் வாங்கியிருந்தா 36 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதுவே செவ்வாய்க்கிழமை போய் வாங்கினால 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போது 36 ரூபாயிலிருந்து 100 ரூபாயா மாறத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கூட போட்டிருப்பார் அவரு? எவ்வளோ போட்டிருப்பாரு? அப்போ 64 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாரு. அதானப்பா உண்மை. அப்போது 36 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு சட்டையை செவ்வாய்க்கிழமைக்கு வாங்கி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா அப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாரு? ஒரு 64 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளவு பணம் அதிகமாக செலுத்த வேண்டும் அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அவர் போய் அந்த ஷர்ட்டை வாங்கியிருந்தாருன்னா. அப்போ ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். கொஷின் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். குமார் 6% வருடாந்திர தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கும் ரூபாய் 3000 கடன் வாங்குகிறார். அதே தொகையை தனது நண்பருக்கு 9% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடனாக கொடுக்கிறார். குமார் ஒரு வருடத்தில் எவ்வளவு லாபம் ஈட்டுவார் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காரு. கிளியராப்பா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வருடத்தில் நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். ஹவு மச் இன் எ இயர், ஹவு மச் ப்ராஃபிட் வில் குமார் மேக்ஸ் இன் இயர் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒரு வருடத்தில் எவ்வளோ? ஆனால் கொடுத்துருக்கிறது என்னது? 2 வருஷம். இப்போ பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவர் குமார் வாங்கினது 6%க்கு வாங்கியிருக்காரு. ஆனால் இன்னொருத்தங்கிட்ட இவன் கடன் வாங்கி இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறான். அவன் எவ்வளோ கொடுக்குறானா? 9% கொடுக்குறான். அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோப்பா? இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் 3 ரேஷியோ, 3%. 9லேருந்து 6 போச்சுன்னா 3 தானேப்பா. எத்தனை வருஷம்? 2 வருஷமா? 2 வருஷம். அப்போ 2 வருஷம்னா 6%. அப்போது எப்போதுமே பிரின்சிபல் எவ்வளோ சொல்லுவோம்? பிரின்சிபல் எப்போதுமே 100%. பிரின்சிபல் தான் எடுப்போம். பிரின்சிபல் 100%னா நல்லா கவனமாக கவனிச்சுக்கணும். பிரின்சிபல் 100%. பிரின்சிபல் எவ்வளோங்க? இங்கே 3000 ரூபா வாங்கி 3000 ரூபாயை கொடுத்துறாரு. அப்போது ஒரு 100% 3000னா 1% எவ்வளோ? 30 ரூபா. 1% 30 ரூபானா 6% எவ்வளோ? ஏன்னா இதுதானப்பா ப்ராஃபிட்டு.
இப்போது 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 7 ரூபாய்க்கு நான் வித்துறேன். இப்போ 6% வாங்கி 9% வித்துறேன். அப்போ அந்த 6க்கு 6 போக மீதி ப்ராஃபிட் எவ்வளோ இருந்திருக்கும்? எனக்கு அந்த 3% தானே இருந்திருக்கும். ஒரு வருஷத்துக்கு 3%, 2 வருஷத்துக்கு 6% ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ 1% 30 ரூபானா அப்போ எனக்கு 6% எவ்வளோவா இருந்திருக்கும்? 6 பெருக்கல் 30 180 ரூபாயா இருந்திருக்கும். இது எத்தனை வருஷத்துக்குப்பா? 2 வருஷத்துக்கு. நல்லா கவனமாக கவனிக்கணும். அப்பயும் ஆன்சர் இல்லை. 2 வருஷம் 180 அப்படின்னா ஆப்ஷனில் 180 இருக்கியா? இல்லைன்னு நான் சொல்லலையே, ஆப்ஷன் இருக்கு. இப்பயும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 180 6% 180 அதுதான் ப்ராஃபிட்னு நம்ம போட்டு போயிடக்கூடாது. அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான்? ஒரு வருடத்தில் எவ்வளோ லாபமாக இருக்கும்? 2 வருஷத்துக்கு 180 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோவா இருக்கும்? 90 ரூபாயா இருக்கும். அதில் பாதி 90 ரூபாயா இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான். 2 வருஷத்துக்கு 180 ரூபா. அப்போ 1 இயருக்கு எவ்வளோவா இருக்கும்? 1 இயருக்கு 90 ரூபாயா இருந்திருக்கும். கொஷினை 2 கொஷின், இந்த ஒரு கொஷின் ட்விஸ்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஷின் இருக்குமே, எங்கேயோ இங்கே ஒரு கொஷின் விட்டம். கடைசியில் பாருங்க, கொஷினில் கடைசியில் வச்சுருக்காங்க பாருங்க. லாஸ்ட்டாக ஒரு சம் ஏதோ ஒரு டெஸ்ட்டில் நான் கொஷின் எடுத்திருப்பேன். அதில் வந்து ரீட்டா இன்னொருத்தவங்க ஒரு பேரை வச்சு ஒரு ரேஷியோவில் சொல்லியிருப்பேன். அதை கூட கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வச்சுருப்பேன். சார் ரீட்டாவை வந்து ரீட்டா சீதா கேட்டிருந்தா கொடுத்துட்டு சீதா ரீட்டா மாற்றி ரேஷியோ கேட்டிருந்தாங்க சார், நீங்கள் 2:3ன்னு போட்டிங்க, 3:2 தான் வரும்னு ஒருத்தவங்க கொஷினில் அந்த கொஷினை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு அது சீரியஸாகவே அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓ பாருங்களேன், ஒரு மணி நேரம் வீடியோவை மெனக்கட்டு இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ மைன்யூட்டாக வாட்ச் பண்ணுறாங்கங்கும் போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் அந்த மாதிரியான சில்லி மிஸ்டேக்கை விட்டுறாதீங்க. மேக்ஸ் பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய எப்போதுமே போகவே போகாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். சில்லி மிஸ்டேக் விட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் தான் வேணும் உங்களுக்கு. கிளியராப்பா? ஸோ புரியும் நான் நம்புறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்க. 15 அட்டைகளின் மொத்த எடை எவ்வளவு இருக்கான்? 50 கிராம் இருக்கான்ப்பா. அதே அளவுடைய எவ்வளோப்பா? 2.5 கிலோ. 50 கிராம் வேற, 2.5 கிலோ வேற. 2.5 கிலோ கிராமுக்கு மாற்றோம்னா நம்ம எவ்வளோ? 2500 கிராம். அப்போ 2500 கிராம் எவ்வளவு சார்ட் இருந்திருக்கும் கொஷினில் கேட்குறாங்க. அப்போ அடிக்கலாமா? 50 இங்கே எவ்வளோப்பா? 50 250. 50 பெருக்கல் 15 எவ்வளோங்க? எவ்வளோ? 750 சார்ட்ஸ் உருவாயிரும். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் 3200 மற்றும் மீபோவா 40 எனில் மீபோ மா என்னன்னு கேட்குறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். கொஸ்டினை நான் இந்த ஒரு ஃபார்முலாவை நான் எழுதிடுறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் n நம்பர்ஸ் equal to LCM into HCF பவரில் n-1. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா? உங்களோட ஃபார்முலா ஷீட் மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் ரூபாய் 3200. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM 3200. அதில் HCF வந்து 40 அப்படின்னா அதோட LCM என்னன்னு கேட்குறாங்க. அப்போ LCM என்னவா இருக்கும்? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, 1 4 4 8 நாங்க 32 ஒரு 0. அப்போ LCM ஈக்குவல் டு 80. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கப்பா. ஸோ இதோட HCF கேட்டிருக்காங்கப்பா. HCF என்னவா இருக்கும்? இதோட HCF என்னவா இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3x² -27. இதுலேருந்து நான் என்ன காமன் எடுக்கணும்? 3 காமனாக வெளியெடுத்தேன்னா x² -9. x² -9. அப்போ x² -9னா இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் 3 × x² -3² இருக்குப்பா. அப்போது இது வந்து என்ன ஃபார்முலாவில் இருக்குது? a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா? இதை நான் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 3 × a + b × a - b. அப்போது இந்த 3 டேர்மில் ஏதாவது ஒன்றா தான் இருக்க போகுது. 3ஆக இருக்கணும். HCF வந்து 3ஆக இருக்கணும். ஏன்னா எல்லா டேர்ம்லையுமே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தானேப்பா. ஒன்று 3ஆக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா x + 3ஆக இருக்கலாம், அல்லது x - 3ஆக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வரவே வராது. இந்த மாதிரி வர்ற ஆப்ஷன் வரவே வராது. அப்போ 2 ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிடலாம் தானே. அப்போ x + 3ஆ x - 3ஆன்னு பார்க்கணும். அடுத்த டேர்ம் பாருங்கள்.
2x squared minus 4x minus 6 equal to இதை நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன் என்ன ஆகும் 12 மைனஸ் 12 மைனஸ் 12 வரணும் அதுவே ரெண்டு நம்பரை கூட்டினா மைனஸ் 4 வரணும் 6 2 12 இதுக்கு மைனஸும் இதுக்கு ப்ளஸும் அப்போ 2x squared ஓகேவா மைனஸ் 6x ப்ளஸ் என்ன வரணும் ப்ளஸ் 2x மைனஸ் 6 அப்போ இதுலேருந்து காமனாக வெளியெடுத்தா என்ன வரும் 2x காமனாக வெளியெடுத்தா x மைனஸ் 3 இங்கே என்ன இருக்கும் மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா ப்ளஸ்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் இங்கே 2 எடுத்துட்டோம்னா x மைனஸ் 3 அப்போ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி வரும் இங்கேயே முடிஞ்சதுப்பா இங்கே பாருங்க x மைனஸ் 3 தான் காமனாக இருக்குது இங்கேயும் x மைனஸ் 3 இருக்குது இங்கேயும் x மைனஸ் 3 இருக்குது அப்போ ஆப்ஷன் சி x மைனஸ் 3 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும் கிளியராப்பா புரியும் நான் நம்புகிறேன் ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு x மைனஸ் 3 இருக்குது இங்கே ஒரு x மைனஸ் 3 இருக்குது ஸோ தட் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் கிளியராப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா சீரியஸாகவே இங்கே பாருங்க இங்கே பாருங்க இப்போ ஒன்றுமே இல்லைப்பா இப்போ 36 25 இதோட HCF என்னவா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டால் 101 இருக்கும் அபியஸாக அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே பாருங்க 25 36 அப்போ என்ன காமனாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 10 ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் ஸோ ரொம்ப ஈஸி தான் அப்போ ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு இதை பார்த்தோன்னே போட்டு போயிடலாம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 10101 தான் இருக்கும் அப்படின்னு கிளியரா ஸோ புரியும் நான் நம்புறேன் அடுத்த கொஸ்டின் போலாமா ஸோ இது ரொம்ப ஈஸி தான் இதெல்லாம் பெரிய எக்ஸ்பிளனேஷனே கிடையாது இது ஃபார்முலா தான்ப்பா ஃபார்முலா என்னப்பா அதாவது பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க காலாண்டுக்கு ஒரு முறை குவார்டர்லி ஓகேவா காம்பவுண்டட் குவார்டர்லி அப்படின்னா ஃபார்முலா என்னப்பா 4n வரும் அப்போ 4n வர்ற ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் ஓகேவா ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் கூட்டினாதாப்பா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா இது வந்து ஓராண்டுக்கான ஃபார்முலா ஓகேவா ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுத்துட்றேங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இது பார்த்துக்கோங்க அரையாண்டுக்கு ஒரு முறை அப்புறம் காலாண்டுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாப்பா இந்த ஃபார்முலா இதை வச்சு நம்ம இந்த 7 ஆண்டுக்கு 8% 7% ஒரு சம் இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்தோம் பார்த்தீங்களா அதுக்கான ஃபார்முலா தான் இது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக சில சம்ஸ் இருக்கும் அதாவது மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகுது அப்புறம் மெஷின்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்புறம் வந்து பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அது எல்லாத்துக்குமே இந்த ஃபார்முலா தான் ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபார்முலா ஒரு செஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் நம்ம ஜூலை 10 நமக்கு 10 டேஸ்க்கான பிளான் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணலாங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கொடுக்கலாங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களும் இங்கே எப்போதுமே வரவேற்கப்படும் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்கப்பா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இரு கூம்புகளுடைய கன அளவுகள் விகிதம் 4:9 ஆகும் இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு ஸோ கொஸ்டினை நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க இங்கே பாருங்கப்பா இரு கூம்புகளோட கன அளவு கூம்புன்னு என்னப்பா கோன் தான் கோன் ஸோ இங்கே ஒரு கோன் இருக்குது இங்கே ஒரு கோன் இருக்குது இந்த 2 கோனோட கன அளவுமே சேமாப்பா கன அளவு சேமா அப்போ கன அளவோட ஃபார்முலா என்னப்பா 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் இங்கே எவ்வளோப்பா 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் அப்போது இங்கே இருக்கிற பையுமே இங்கே இருக்கிற 1/3 எல்லாமே கேன்சல் ஆகுமா இந்த 1/3 இந்த 1/3 இந்த பை நான் ஃபார்முலா எழுதாமே போடலாப்பா நான் பேசாமல் 2 3 4 9 போட்டு போயிட்டுனா எதுக்காக அந்த இடத்துல 2 போட்டார் எதுக்காக 9 தெரியாமே போயிடும் ஓகேவா அந்த ஃபார்முலா எழுதுனா ஃபார்முலா இருந்தாப்பா எழுதுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க ஓகேவா இதோட ரேடியஸ் என்ன கேட்குறாங்கப்பா ஆரங்களின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க அப்போது R1 இது வந்து R2 ஓகேவா R1 R2 உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக R1 R2ன்னு சொல்கிறேன் இதோட ஹைட் எவ்வளோ ஹைட் இது 4 ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கூம்புகளின் கன ஓ மை காட் சமம்னு சொல்லையா ஓகே ஃபைன் இரு கூம்புகளின் கன அளவுகளின் விகிதம் 4:9 ஓகேவா ஸோ அப்போது இப்படி வரும்பா
சமம் கிடையாது, 4:9 தான்ப்பா. ஒரே ஒரு நிமிஷம். பிளான் பண்ணாமல் பண்ணுற எந்த விஷயமும் இப்படி தான் இருக்கும். கொஷினை கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ண மாட்டேன். ஸோ பாருங்கள், இரு கூம்புகளோட கன அளவு. இப்போ ஃபஸ்ட்டு கூம்பு இந்த பக்கம் இருக்குது, 1/3 pi r squared h divided by 1/3 pi r squared h ஈக்குவல் டு எவ்வளோவா? 4/9 ஆப்பா. ரெண்டு கூம்பு. ஓகேவா? இங்கே ஒரு கூம்பு, இங்கே ஒரு கூம்பு. ஓகேவா? ஸோ அப்போது இதை நான் அடிக்கலாமா? அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? இந்த 1/3 இந்த 1/3, இந்த பை கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன சொல்கிறாங்க? முதல் கூம்போட உயரம் இரண்டாவது கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கா. முதல் கூம்போட உயரம் 1 மடங்கா இருந்ததுன்னா, அதாவது H1 1 இருந்ததுன்னா H2 என்னவா இருக்குமா? 2 இருக்குமா? 2 மடங்கு. 1 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 தானப்பா. அப்போது இது H1, இது H2. அப்போது R1 ஸ்கொயர்ட் டிவைடட் பை R2 ஸ்கொயர்ட் இன்ட்டு H1 என்னப்பா? 1, H2 என்னப்பா? 2 ஈக்குவல் டு 4/9. ஓகேவா? அப்போது இதை நான் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா 8 மாறுமா? அப்போ R1 ஸ்கொயர்ட் டிவைடட் பை R2 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 8/9. அப்போது R1 டிவைடட் பை R2 ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் பக்கம் வந்துன்னா 8 வரும். இது வந்து ஸ்கொயர் ரூட்குள்ளே 9 வரும். அப்போ இதுலேருந்து காமனாக வெளியிட்டா 2√2 டிவைடட் பை 3. அப்போது R1 இஸ்டு R2 ஈக்குவல் டு 2√2 அப்படின்னு வரும். எங்கே பாருக்கு? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். கிளியரா? புரியும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது ஈஸி தான்ப்பா. இன்னும் வர கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின் பக்கம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். கான்செப்டில் தெளிவாக இருக்கணும். அது போட்டிங்கன்னா மற்றது எல்லாமே ஈஸி தான். இங்கே பாருங்க, 8 மைனஸ் என்பது பெருக்கல், வகுத்தல் என்பது என்னப்பா? ப்ளஸ்ஸு. 4 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். பெருக்கல் அப்படிங்கிறது வகுத்தல் 2, ப்ளஸ் என்பது மைனஸ். அப்போது 7 8 56 60. 60 டிவைடட் பை 2 30. 30 மைனஸ் 3 27. ஸோ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 25 சென்டிமீட்டர் நீளமும், இங்கே பாருக்கு இந்த இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டராப்பா. இது எவ்வளோவா? 15 சென்டிமீட்டராப்பா. அகலமும் ஒரு அட்டையின் உள் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கிற மாதிரி, எட்ஜஸ் இருக்கிற மாதிரி, எல்லா பக்கமுமே 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி, அந்த விளிம்பு எட்ஜஸ் இருக்கிற மாதிரி எல்லா பக்கமுமே விட்டுட்டு உள்ள இருக்கிற பகுதி, அந்த பகுதியில் ஓவியம் வரைங்க அப்படிங்கிறாங்க. எந்த பக்கத்தில்? இந்த பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கலர், வைலட் கலர், நம்ம யூஸ் பண்ணாத கலர். ஸோ இந்த கலரில் கொசம்சான்னு ஒரு படம் வரைகிறாங்க. அது என்ன படம்னு எனக்கும் தெரியல. ஸோ இப்படி படம் வரைஞ்சாங்கன்னா இந்த ஓவியத்தோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த வைலட் கலரில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஷேட் பண்ண ஏரியா என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார்முலா என்னப்பா? அதாவது இன்னர் பாத், அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக மொத்த ரெக்டாங்கிளை கண்டுபிடிச்சி அதில் இந்த இந்த இன்னர் பாத்தை கழிச்சிடும் நமக்கு கிடச்சிருமா? அப்போது மொத்தம் ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் இன்னர் பாத்தோட ஏரியா. மைனஸ் பண்ணால் நமக்கு அந்த படத்தோட, அந்த இமேஜோட, அந்த டிராயிங்கோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாமா? இதுதான் கான்செப்ட். அப்படி ரெக்டாங்கிளோட ஏரியா என்னப்பா? எல்என்டிபி. எல்என்டிபினா 25 பெருக்கல் 15 மைனஸ் ஃபார்முலா என்னப்பா? இன்னர் பாத்தோட ஏரியாவோட ஃபார்முலா இன்னர் பாத் ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 2w இன்ட்டு எல் ப்ளஸ் பி மைனஸ் 2wன்னு ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. அந்த ஃபார்முலா போட்டால் வந்துடும். டபிள்யூங்கிறது என்னப்பா? டபிள்யூங்கிறது 5. எல்லுங்கிறது என்னப்பா? எல்லுங்கிறது 25, பிங்கிறது 15. அவ்வளோதான். கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. W5னா 2w 10, எல் ப்ளஸ் பி ப்ளஸ் மைனஸ் 2w, 15 ப்ளஸ் 25 40, 40 மைனஸ் 20 எவ்வளோப்பா? 40 மைனஸ் 20 30. 40 மைனஸ் 10 30. ஓகேவா? ஸோ அப்போது 25 பெருக்கல் 15 375 மைனஸ் 300 ஈக்குவல் டு 75
5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அந்த டிராயிங்கோட ஏரியா எவ்வளோ சார்? 75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 11,025ஆகவும் 8 ஆண்டுகளில் ரூபாய் 13,965ஆகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி விகிதம் என்ன? ஸோ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நல்ல ஒரு கொஸ்டின் பா. ஸோ இங்கே பாருங்க, அதாவது 8 இயர்ஸில் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கான்? 13,965 இருக்கான். அதுவே 5 இயர்ஸில் எவ்வளோ இருக்கான்? 5 இயர்ஸில் எவ்வளோ இருக்கான்? 11,025 இருக்கான்ப்பா. அப்போது 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 3 இயர்ஸ்க்கு பிரின்சிபல் சேமாக இருக்கும். அப்போ இங்கே கிடைக்கிறது என்னவாக தான் இருந்திருக்கும்? இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும்? 5லேருந்து 5 போச்சுன்னா 0, 6லேருந்து 2 போச்சுன்னா 4, 9லேருந்து 0 போச்சுன்னா 9, 2, 2,940. 3 வருஷத்துக்கு 2,940. அப்போ 1 இயர்க்கு எவ்வளோ இருந்திருக்கும்? 1 இயர்க்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருந்திருக்கும்? அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அடிக்கலாமா? 4 3 3, இங்கே என்னப்பா 9 3 27, மீதி 2, 8 3 24. ஒரு வருஷத்துக்கு 980. ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் 980னா அப்போ 5 இயர்ஸ்க்கு எவ்வளோவா இருக்குன்னு பார்க்கணும். 1 இயருக்கு 980னா, ஏன்னா நான் பிரின்சிபல் கண்டுபிடிச்சதானப்பா. எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100ன்ற ஃபார்முலாவில் எனக்கு பி தெரிஞ்சாதானப்பா நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு கொடுத்துருக்கிறது அசல் தான், அமௌண்ட் தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 980னா 5 வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 5 பெருக்கல் 980, 4,500 ப்ளஸ் ஒரு 80 5 கூட்டினா 400. கரெக்டாப்பா? அப்போ 4,900. அப்போ 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 4,900. அப்போ பிரின்சிபல் என்னவா இருக்கும்? பிரின்சிபல் மைனஸ் இன்ட்ரெஸ்டா? அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? பிரின்சிபல் வேணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபலா? அப்போ 5 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ? 11,025 மைனஸ் எவ்வளோப்பா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4,900. கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 5 2 9 2. அப்போது பிரின்சிபல் எவ்வளோ? 2,000. தப்பா போகிறேன்னா? ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. பாருங்க, 5 2 10லேருந்து 9 போச்சுன்னா 1, 10லேருந்து 6 4 போச்சுன்னா 6,125. இதுதான் என்னப்பா? பிரின்சிபல். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 980 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளோ? 6,125 பெருக்கல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, டிவைடட் பை 100. அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருப்பா. ஏன்னா இதில் டேரெக்டாக அடிக்கிற மாதிரி நம்பர்ஸே இல்லை. அப்படியே ரொம்ப சின்ன சின்ன நம்பர்ஸாக இருக்கிறனால நம்ம கூட்டி பெருக்கி கழிச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதை அஞ்சால் அடித்து பார்க்கலாம். அஞ்சால் அடித்தா என்ன வரும்? அஞ்சால் அடித்தா நமக்கு என்னப்பா வரும்? 4 5 5, மீதி எவ்வளோப்பா இருக்கும்? மீதி 1, ஈரஞ்சா 10, மீதி 2, ஈரஞ்சா 10, மீதி எவ்வளோ? மீதி 1 இருக்கும், ஈரஞ்சா 10, மீதி 2 இருக்கும், 5. இதை அஞ்சால் அடித்தா 20. ஓகேவா? மறுபடியும் இதை 20ஆல் அடித்தா இங்கே 4 வரும். 5ஆல் அடித்தா 4, இங்கே 5ஆல் அடித்தா 2, மீதி 2, 4, மீதி 2, 5. கரெக்டா? இங்கே பாருங்கள், இதை டேரெக்டாக நம்மளால் அடிக்க முடியுங்க. இப்போ இதை டேரெக்டாக அடிக்கலாமா? அடித்தோம்னா நமக்கு என்ன வரும்? 4 2, மீதி 2, 4, 4 5 20. அடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது அடிச்சோன்னா 25. இதை 5ஆல் அடிச்சோன்னா எவ்வளோப்பா வரும்? 4 9. இது 5ஆல் அடித்தா எனக்கு என்ன வரும்? 5ஆல் அடித்தா 1, மீதி 4, 9, மீதி 9, மீதி 3. மீதி 3ங்கும்போது எவ்வளோ வரும்? 16% வரும்ப்பா. அடிக்கிறத தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் நான். 49 1 5 5, மீதி 4, 95 45, மீதி எவ்வளோ இருக்கும்? 3. அடித்தோம்னா நமக்கு இது வரும். ஸோ 1 49 49, 4 49, 4 49 196. அப்போது இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே 6.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ ஆர் ஈக்குவல் டு 16%. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும். கால்குலேஷன் தாங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது பாருங்கப்பா, பிளட் ரிலேஷனில் ஒரு கொஷின்ப்பா. ஏ ஸ்டார் பி means A is the sister of B. $B means A is the brother of B. A at B means A is the son of B. அடுத்து A and B means A is the mother of B. அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எது வராதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷனில் படத்தை நம்ம வரைஞ்சிருவோம். படத்தை வரைஞ்சி நமக்கு என்னப்பா வரும்? ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆர் பர்சன்டேஜ் டியா, ஆர் பர்சன்டேஜ் டி அப்படின்னா ஏ பர்சன்டேஜ் பின்னா ஏ இஸ் த சிஸ்டர் ஆஃப் பியா. அப்போ நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஆர் என்பவர், நான் தமிழ்லேயே ரீட் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஆர் என்பவர் பியின் சகோதரி. ஆர் என்பவர், ஆரை பற்றி தான் சொல்கிறாங்க, ஆர் என்பவர் டீயின் சகோதரி. அண்ட் அப்படிங்கும்போது மதரா, யார் மதர்? டி மதர். டி மதர். மதர் யாரு? இசட்டுக்கு டி வந்து மதர். டாலர் அப்படிங்கும்போது பிரதரா, யாரு? இசட் பிரதரு. யாருக்கு பிரதரு? எஸ்ஸுக்கு பிரதர். ஓகேவா? அடுத்து அப்படிங்கும்போது சன்னா, இவர் சன்னு. யாருக்கு சன்னா? விக்கு சன்னா. அப்போ வியும் டியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. இவங்க ஒய்ஃப்னா இவங்க ஹஸ்பண்டாக இருப்பாங்க, வி அப்படிங்கிறவங்க. அடுத்து அப்படிங்கும்போது இவங்க மகனாக இருப்பாங்க. யாருக்கு? சிக்கு மகனாக இருக்காங்க. அடுத்து சிக்கு மகனாக இருக்காங்க. சி வந்து சிஸ்டராக இருக்காங்க. யாருக்கு சிஸ்டராக இருக்காங்க? ஒய்க்கு சிஸ்டராக இருக்காங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு எழுதுங்க, பேசிக்காக இருக்கிற விஷயம் தாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இதில் கொஸ்டின் என்னப்பா கேட்டிருக்காங்க, எது தவறானது எதுன்னு கேட்குறாங்க. எது வராது? சி என்பது இசட்டின் தாய் வெளிப்பாட்டியாம். இசட்டோட அம்மா டி, டீயோட மாமனார் தான், மாமியா தான் சின்னு சொல்கிறாங்க. அப்போது தந்தை வழி பாட்டியா, இது சரிதான்ப்பா, இது சரிதான். ஆனால் தவறானது எதுன்னு தான் கேட்குறேன். சரியல்லாதது இது, சரியானது அல்ல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வி என்பது இசட்டின் தந்தை. வி என்பது இசட்டோட தந்தை தானே, தந்தை தான். அப்போ இதுவும் சரிதான். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? டி என்பது சியின் மகள். டி என்பது சியின் மகளா? கிடையவே கிடையாது. சியோட மகன் தான் வி, மகனோட ஒய்ஃப் தான் டி. ஆக்சுவலாக வந்து சிக்கு வந்து டி வந்து மகள் கிடையாது, மருமகள். ஓகேவா? ஏன்னா டி வந்து வியை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. வியோட அம்மா தான் சி. ஓகேவா? அப்போது சி வந்து டிக்கு வந்து மகள் கிடையாது, மருமகள். அப்போது இது ஒன்று தான் தவறானதாக இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கொஷின் பாருங்க இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு. ஓகேவா? புரியும் நான் நம்புறேங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கூற்று காரணம் சிலாதிசம்லங்க. இது குரூப் 2ல் கேட்ட கொஷின், குரூப் 2 மெயின்ஸில் கேட்ட கொஷின், லாஸ்ட் டைம் பிப்ரவரி மாதம் கேட்ட கொஷின். ஓகேவா? இந்த மாதிரியான கொஷின்ஸ் சிலாதிசம்ல இருந்து கேட்குறாங்க. சில ஆட்டோக்கள், கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்க. சில ஆட்டோக்கள் சைக்கிளாக இருக்காம்ப்பா, சைக்கிள். ஓகேவா? அனைத்து சைக்கிள்களும் எதுவாக இருக்கா? அனைத்து சைக்கிள்களும் லாரியாக இருக்கான். சில லாரிகள் ஆட்டோக்களா? இங்கே பாருங்க, சில லாரிகள் ஆட்டோக்கள் சரிதானே, சரியாக தானே இருக்குது. இங்கே பாருங்கள், லாரி இங்கே இருக்குது, ஆட்டோவும் லாரியும் சேர்ந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? சில லாரிகள் சைக்கிள்கள். ஓகேவா? சில லாரிகள் சைக்கிள் தான் பாருங்கள், சைக்கிள் லாரிக்குள்ளே தானே சைக்கிள் இருக்குது. ஓகே. அடுத்து சில சைக்கிள்கள் ஆட்டோக்கள். சில சைக்கிள்கள் ஆட்டோக்கள். ஆமாம், ஆட்டோ சைக்கிள். இங்கே பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது. சில ஆட்டோக்கள் சைக்கிள்கள், சில சைக்கிள்கள் ஆட்டோக்கள், எல்லாமே சரி தான். அப்போது அனைத்து முடிவுகளுமே ஃபாலோ ஆகும். ஆல் கன்க்ளூஷன்ஸ் ஆர் ஃபாலோ. ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் எத்தனை ட்ரையாங்குலர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த ட்ரையாங்குலர் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்குப்பா. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸில் இருந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ 1 2 3 4 இந்த 4 டபுள் பண்ணோம்னா 8. அப்போ இதில் எத்தனை ட்ரையாங்குலர் இருக்கும்? 8 ட்ரையாங்குலர் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இப்படி இருக்குது அப்படின்னா, இதில் எத்தனை ட்ரையாங்குலர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 பெருக்கல் 2 16 ட்ரையாங்குலர் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று மேலே
அப்படியே இருக்கா? இப்போ நான் வரைகிற படம் மாதிரியே தான் இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த படம் தான் இங்கே இருக்கு பாருங்க. அப்போது இங்கே ஒரு 16னா அப்போ மேலே ஒரு 16 இருக்கும். அப்போ 16 + 16 32 ட்ரையாங்கிள் இருக்கும். எங்கே பாருக்கு 32. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 8. அப்போ 8 × 2 16. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8 + 8 16. முன்னாடி ஒரு 16, இப்போ ஒரு 16. 16 + 16 32 ட்ரையாங்கிள் இருக்கும். கிளியராப்பா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இமேஜ் சீரீஸில் இது அப்படியே எடுத்து எழுதிட்டா நல்லதுங்க. 4 10 20 34 52 டேஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100ன்னு இருக்குது. அது வரைக்கும் எடுத்தால் போதும். 4 10 மாற 6 கூடி இருக்குது. 10 20 மாற 10 கூடி இருக்குது. 10 34 மாற +14 கூடி இருக்கு. 14 52 மாற +18 கூடி இருக்கு. அப்போ இது எல்லாத்துலேயுமே என்னப்பா கூடி இருக்கு? இங்கே பாருங்க எவ்வளோ கூடி இருக்கு? இங்கே ஒரு +4, அடுத்து +4, அடுத்து +4, அடுத்து +4. +4 கூட்டினா 18 + 4 22. அப்போ 52 + ஒரு 22 74. ஸோ ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். இங்கே என்ன பார்க்கும் 74 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ பார்த்து இந்த மாதிரி பாக்ஸில் இந்த மாதிரி இமேஜில் இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். லாஜிக் அடிக்கடி அடுத்தடுத்து வரும். இது இல்லைன்னா அடுத்தடுத்துன்னு தோண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த செஷன். இது ஈஸி தான்ப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்ணியிருக்காங்க? ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது, உள்ளே ஷேட் பண்ணல. அடுத்து ஷேட் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஷேட் பண்ணல, அடுத்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஷேட் பண்ணாததாக இருக்கும். ஷேட் பண்ணாதது இருக்கணும்னா இந்த ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் பி கிடையாது. இங்கே பாருங்கள் ஆரோ மார்க் இங்கே இருக்குது, அடுத்த ஆரோ மார்க் இந்த சைடில் இருக்குது, அடுத்து இந்த எட்ஜஸ் வந்து இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குன்னா அதுக்கடுத்து இங்கே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் எங்கே பாருக்கு? இது கீழே இருக்குது. இது வராது, ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நினைக்கிறப்பா. ஸோ இந்த கிளாஸோட பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுத்துட்றேங்க. மற்ற டெஸ்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 டெஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 7 டெஸ்ட்டோட பிடிஎஃப் டெலகிராமில் இருக்கும், வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், அதே மாதிரி கமெண்ட்லையும் பின் பண்ணியிருப்பேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் வீடியோ கிளாஸஸ் எதுவும் நீங்கள் பார்க்கலினாலும், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலினாலும் அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ லிங்க்குமே இதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். மெயினாக இந்த செஷனில் இருக்கிற கொஷின்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த 10 டேஸ்க்கான பிளான் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் வேற ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோல அடுத்த ஒரு டாபிக்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொன்னன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நன்றி.